இந்தியா என்பது ஒரே நாடு அப்படிம்பாங்க. ஒரே நாடு தான், ஆனா அதுல நாங்க தமிழ்நாடு தனி அப்படிங்கறத எப்பயும் நாம நிரூபிச்சுட்டு வரோம். அந்த தமிழ்நாடு நம்ம தனிங்கிறதுனால தான் நம்ம மீது இந்தியை திணிக்க முயற்சித்த போது அதை எதிர்த்து போராடி தமிழை காப்பாற்றினோம். அப்படி தமிழை காப்பாற்றியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் சொந்த மொழியில தாய்மொழி தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். இதுவே மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா அவங்க சொந்த மொழி மராத்தி, அதை மறக்கடித்து இந்திய பேச வச்சுட்டான். பீகார்ல அவங்களுக்கு சொந்த மொழி பல்வேறு மொழிகள், 5க்கும் மேற்பட்ட மொழிகள், அதையெல்லாம் மறக்கடிச்சு இந்திய பேச வச்சுட்டாங்க. உத்தரப்பிரதேசத்திலே வெவ்வேறு மொழி இருந்தது, அதையெல்லாம் மாற்றி இந்திய பேச வைத்து விட்டார்கள். மீண்டும் அதே போல நம்ம மீது இந்தியை திணிப்பதற்கு தான் இது ஒரே நாடு, எல்லோரும் ஒரே மொழி பேசணும், ஒரே மதம், அது இந்துவா இருக்கணும்னு சொன்னா. ஏற்கனவே நாங்க இந்து தான், நீ என்ன இந்துவாக்குறன்னு நம்ம கேட்டோம்னா அவன் சொல்ற இந்து வேற, நாம சொல்ற இந்து வேற. அவன் சொல்ற இந்து யாருன்னா அசைவம் சாப்பிடாதவர்கள் இந்துக்கள், குஜராத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும்பா. நமக்கு என்ன, நமக்கு யார் குலதெய்வம்? வீரனார் ஐயனார். அங்க எப்படி படைப்போம்? ஆடு கோழி வெட்டி படைப்போம். இந்த ஆடி கோழி வெட்டுவதை கூட நடுவில் ஜெயலலிதா ஒரு முறை தடை போட்டாங்க. அப்புறம் தேர்தலில் அந்த அம்மாவுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அந்த அம்மா அந்த தடை எடுத்தாங்க. ஆனால் மோடியுடைய அரசாங்கம் மெல்ல மெல்ல இந்தியாவை இந்த அசைவம் சாப்பிடுகிறவர்களே இருக்காத அளவுக்கு மாற்றணுங்கிறது அவங்க திட்டம். அதுதான் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கட்சி. அது பாஜக மட்டும்தான் இருக்கலாம், வேற கட்சியே இருக்கக்கூடாது. அதற்கு ஒரே தலைவர் மோடி. இப்படி நாட்டு மக்களை தங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிற அந்த மோடிக்கு எதிர்ப்பாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்தியா என்ற ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அந்த கூட்டணி ஒவ்வொரு மாநிலமாக இன்றைக்கு பல்வேறு கட்சிகளோடு இணைந்து பிஜேபிக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. அதில் மிரண்டு போன மோடி தான் எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் கைது செய்து மிரட்டினால் அதன் மூலமாக பயந்து கொண்டு தேர்தலில் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு நினைச்சு டெல்லி முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார், நீ வா விசாரணைக்கு வான்னு. இன்னொரு மாநிலம் ஜார்க்கண்ட் ஒரு மாநிலம், அந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க கட்சியில 3 அமைச்சர்களை கைது செய்து உள்ள வச்சிருக்கிறார். அதே போலதான் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் செந்தில் பாலாஜியை ஒரு வழக்கிலே கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு 8 மாதம் ஆனாலும் ஜாமீன் கொடுக்கவில்லை. ஒரு கொலை கேஸ்ல போனவனு கூட 2 மாசத்துல ஜாமீன்ல வந்துடுவான். ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு கேஸ்ல அவரை உள்ள கைது செய்து வைத்துக் கொண்டு 8 மாதமாக ஜாமீன் கொடுக்காமல் அது மூலமா கரூர் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் இல்லாம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு திட்டமிடுகின்ற ஒரு கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா இருக்கிறது, மோடி இருக்கிறார். எனவே அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும். சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்படுகின்ற மோடி தலைமையிலான ஆட்சி வீழ வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.